வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத் அபிஷியல் வினோத். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பேச போகிற முக்கியமான ஒரு தலைப்பு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தீபாவளி வருது இல்லையா? வர்ற திங்கக்கிழமை தீபாவளி. தமிழக அரசு அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், இந்த மதுபான அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. மதுபான தட்டுப்பாடு ஏற்படுமா, அதனால் மதுபானத்தை அதிகரிக்கணுமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மதுபானத்தை அதிகரித்து என்ன பண்ண போகிறீங்க? எத்தனையோ குடும்பத்துக்கு நிலமை இப்போ வரைக்கும் எப்படியோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய அப்பா குடித்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தன், நாங்கள் எல்லாம் குடியிலே மிதக்கிறோன்னு பெருமையாக சொல்கிறான். ஒருத்தங்க இறந்துமா நமக்கு பாடம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அரசு அதிகாரிகள் லாப நோக்கத்தை விட்டுவிட்டு இந்த மதுவை முழுமையாக ஒழிக்க முடியுமான்னு தெரில. முழுமையாக ஒழிச்சா எல்லாருமே கள்ள சாராயம் பக்கம் போயிடுவாங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எப்படியாச்சும் எடுக்கணும். அதனை தாண்டி நம்மள்டேருந்து ஒரு மாற்றம் வரணும். நண்பர்களே, எதை நினச்சாலும் நம்மளால் மாற்ற முடியும், மாற்ற முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் கிட்டத்தட்ட அவர் ரொம்ப மதுக்கு அடிமையாக இருந்தவர் தான். அதுக்கு பிறகு இப்போ 2022 பிறகு அந்த மது பழக்கத்தை அப்படியே விட்டார். அதனால் எல்லாராலையும் அதை மாற்ற முடியும். தயவு செய்து மாற்றுங்க. மது பழக்கம் உடம்புக்கு கேடு. இது நமக்கு தெரியும். கண்டிப்பாக மாற்றம் நம்மள்டேருந்து வரணும். அரசு அதிகாரிகள் லாப நோக்கத்தோடு பல விஷயங்களை செய்யலாம். இப்போ மதுனால் அவங்களுக்கு லாபம் வருது, அடுத்தவன் இறந்தா என்ன, அவங்க குடும்பம் சீர்கெட்டு போனால் என்ன, அவங்களெல்லாம் அதை யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மள்டேருந்து வரணும் இந்த மாற்றம். நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்வதை தாண்டி நம்மள்டேருந்து வர்ற மாற்றம் தான் உண்மையான ஒரு தீர்வு. நாளைக்கு அரசாங்கம் நினச்சா கூட கடையை திறந்து நடத்த முடியாது. ஏன்னா மக்களாக்கி நம்ம அந்த சைடு போனால் தானே. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் கமெண்ட் கூட ரெண்டாக தான். ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எத்தனையோ வீடியோ இதுக்கு முன்னே 3-4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நண்பர்களே. இந்த வருத்தமான செய்தி எனக்கு கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் இந்த செய்தியை பார்த்தேன். சரியா? இனிமேல் யாரும் இப்படி இருக்காதீங்க. மாற்றம் நம்மள்டேருந்து தொடங்கட்டும். பாய்.